பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த காதலை பொறுத்து உங்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது, ஸோ அதே போல் உங்கள் நபர்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகுதில்ல. ஸோ அதனால் உங்களுக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கோம். அதாவது நீங்கள் வந்து எனி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கொள்ளலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். 20 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 500 ருபீஸ்க்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஓகேயா, ஸோ அதனால் இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் மேம் அப்படின்னு நீங்கள் வந்து டிஎம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரீடிங் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காதலை பொறுத்து உங்களோட எண்ணங்கள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்கள் நபர்களோட எண்ணங்கள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த காதலை பொறுத்து நிறைய பயம் இருந்திருக்கும்ல. ஸோ இது இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோ, இதுக்கப்புறம் இந்த காதல் வந்து என்னவாகும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னா, ஓ மை காட், அந்த மாதிரி பயம் தரக்கூடிய விஷயம், உங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி ஏமாற்றிருக்காங்க, ரொம்ப பெருசாக ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா கூட இந்த விஷயத்துலலாம் இப்போதைக்கு வந்து என்னால் சகிச்சு கொள்ள முடியலை, இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, இந்த நபர்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்க பின்வாங்கினதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களால் ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்தெல்லாம் வெளியே வந்துட முடியும். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கொள்ளாதீங்க. ஓகே, ஏன்னா அது இன்னுமே உங்களை காயப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, உங்கள் மைண்ட் செட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் உங்கள் கவனங்களை திருப்புங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ஈஸியாக மாறிடும். ஓகேயா, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிவைன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது டிவைன் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலும் சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ்ஸிங் பண்ணுறதுலையும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து அதை யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களால் வந்து அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் இல்லை, இந்த நபர்கள் வந்து இப்போ கரண்ட்லி என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறதும் ஈஸியாக உங்களால் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு டிவைன் பவர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை வந்து செயல்தன்மை இல்லாமல் இருந்ததோ, உங்களோட உணர்வுகளுக்கு வந்து மறுபக்கமாக நடந்துச்சோ, சில விஷயங்கள் வந்து மர்மமாக இருக்குது, இதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஈஸியாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ உங்களை ஒருத்தவங்க வந்து நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, இந்த விஷயம் வந்து எதை நோக்கி போகுது, எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஞானம் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட அந்த ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆத்ம சக்தி கூட ஒரு சிலருக்கு வந்து வெளிப்படுத்தலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சிலர் கூட தியானம் அந்த மாதிரி விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளுவீங்க. ஓகே, இனி வரும் காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்க பெயினை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயத்த கற்றுட்டு அதில் ஒரு சக்தி உங்களுக்கு டிவைன் பவர் வந்து இன்னும் அதிகமாக கிடைச்சி, அது மூலியமாக ரொம்ப ஈஸியாக இந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஓகே, இங்கே பார்க்கும்போது ஒரு செலிப்ரேட்டான ஒரு மூமெண்ட் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. ஓகே, இது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கும்போது, மேபி இந்த புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறது உங்களை மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய
மேபி இது ஒரு நியூ காதலாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வேணும்னே துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும், இல்லை காயப்படுத்திட்டு போயிருந்தாங்க அப்படின்னாலும், இது முதுகுல குத்தம் பட்ட மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கல, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா கூட இந்த காதலில் இது எல்லாமே ஒரு நியூ பிகினிங்காக மாறி, இது ஒரு புது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஒரு புதிய காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதில் கூட இப்போதைக்கு நீங்கள் காயப்பட்ட விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உங்களோட டிவைன் பார்ட்னர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ வரக்கூடிய காலகட்டத்திலையும் நீங்கள் அமைதியாக தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயம் என் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட இதில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து எனக்கு இல்லை, ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை அப்படின்னா, இந்த நியூ லவ்னு சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஓகே. ஸோ இந்த நியூ லவ் வரும்போது உங்களுக்காக பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு அதீதமான காதலை யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய ஒரு காதல் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறேன். ஓகே. ஸோ இதே போல் உங்களோட நபர்களோட எண்ணங்களில் வந்து எப்படி இருக்க போகுது வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். ஓகே. ஸோ ஆனால் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஞாபகம் ஆக போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அந்த விஷயம்லாம் மாறி ஒரு புதிய தொடக்கமாக ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த காதலே அகெயின் வருது அப்படின்னா கூட அது ஒரு புதிய காதலை உங்கள் கையில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ உங்கள் நபர்களோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்க போகுது வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்ட்டா, ஸோ எகெயின் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சைட் பார்த்தோம்ல, நியூ காதல் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் யோசிக்க போகிறாங்க. அதாவது இந்த காதலோட மகிமை வந்து இவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க காயப்பட்ட விஷயங்கள் அதுக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய விதத்தில் எகெயின் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவுபட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நபர்கள் வந்து உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இவங்களுக்கான தன்னிறைவு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஓகே. அதாவது ஒரு ஃபுல்ஃபில் வந்து ஆக போகிறதில்ல. அதனால இனி வரக்கூடிய அடுத்த கட்டம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இதை பற்றி இந்த நபர்கள் வந்து அதிகமாக சிந்திக்கக்கூடும். அப்போது இந்த நபர் கூட நான் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கேன், இந்த நபர் என் பக்கத்தில் இருந்தால் தான் முன்னோக்கி செல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றின சில விஷயத்தை இந்த நபர்கள் புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் நீங்கள் ஈஸியாக கிடைப்பீங்களா அப்படின்னு பார்த்தா இந்த நபர்கள் சைடில் கொஞ்சம் போராடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நியூ பிகினிங் நடக்க போகுது அப்படின்றதுனால நீங்கள் முன்னோக்கி செல்ல தான் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ அப்போது இங்கே ஒரு சிலருக்கு வந்து அதனால தான் புது காதல் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக அதுக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நபர்கள் வந்து காத்துட்ருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த நபருக்காக காத்துட்ருக்கீங்க, ஏங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே அது அப்படியே மாறி உங்கள் நபர்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது, உங்களுக்காக ஏங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்கள் நபர்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்களை நிறையவே காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நபர்கள் உங்களை நினச்சி அவங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் இப்படி ஏற்படும். ஓகே. அதாவது ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கும். ஓகே. ஸோ இவங்களே காயப்படுத்தி கொண்டு ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு விஷயமா இந்த காதல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நபர்களை பொறுத்து. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நியூ பிகினிங் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான புதிய பார்ட்னரோ புதிய தொடக்கமோ ஆரம்பிக்க போது வரக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் அந்த சைட் பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து உங்களை நிறைய எதிர்பார்த்து உங்களுக்காக ஏங்கக்கூடிய வரக்கூடிய நாட்கள் வந்து மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க அந்த மாதிரி உங்களுக்காக போராடும்போது ஒரு சிலரோட காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ உங்களை எந்த மாதிரியெல்லாம் ஏங்க வைக்கிறாங்களோ ஸோ அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் நபர்களை ஏங்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல திரும்ப வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேணும், உங்களுக்கான ஒரு ஸ்தானம் வேணும், நீங்கள் அவங்க லைஃப்க்கு எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்ள போகிறாங்க. ஸோ அதே போல் இந்த காதலில் வந்து இந்த நபர் வந்து நம்பிக்கை
தன்மைக்குரியவரே இல்லை, எப்போ வேணும்னாலும் இந்த நபர் வந்து முன்னோக்கி சென்றுவார் அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இவங்க புதிய விஷயத்த உங்களுக்காக பண்ணக்கூடும். ஓகே, நான் இது இது உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தில் விடாமுயற்சியாக செயல்பட்டு சில முயற்சிகள் பண்ணி நான் உனக்காக இருக்கேன், நீ எனக்காக இரு அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களை இந்த நபர்கள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் இது வந்து சக்ஸஸ்க்கு போய் முடியும் ஒரு சிலரோட காதல். ஓகேயா? ஸோ இங்கே பார்க்கும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் நபர்கள் வந்து உங்களுக்காக போராடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்குமே உங்கள் நபர்கள் வந்து அவங்களோட உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திட்டு நான் தான் அப்படிங்கிற ஈகோலலாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களோட கட்டுப்பாடெல்லாம் தகுடுபடியாக போகுது. ஓகேயா? ஸோ இப்போ உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இங்கே ஒரு சிலர் வந்து இல்லை என்னால் முடியாது, நான் தான், அதுக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து உங்களை வந்து ஒரு அடிமையாக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்காங்க அப்படின்னா, இது அவங்களோட கர்மா தான். ஏன்னா திரும்பி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த நபரை அடிமையாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்கள் காதலுக்காகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கலாம். இந்த நபர்களோட ஈகோலாம் உடஞ்சி இந்த நபர் வந்து உங்களோட கட்டுப்பாடுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த காதலுக்கு சரியான நபர் யார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய காலகட்டம் அமையும். அப்படிங்கிறதுனால உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து இந்த நபர்கள் புரிஞ்சுக்கொள்வாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போ இந்த காதலுக்குரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதே எப்படி நீங்கள் இருக்கும்போதே இந்த தேர்ட் பார்ட்டி கூட இவங்க வந்து க்ளோஸாலாம் இருந்திருக்காங்களோ, ஸோ அதே போல் இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதே அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட ஓடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அமையும். அது வந்து காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அதுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சில முடிவுகளை வந்து கட்டாயம் இவங்க எடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தேர்ட் பார்ட்டி கிட்ட கூட இருக்கலாம். ஓகே, இங்கே ஒரு சிலர் ஓகேயா? ஸோ அப்படியெல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திரும்பி பார்க்காம அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. ஓ மை காட், இந்த விஷயம் வந்து இது சன் கார்டாக வர வேண்டியது, ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா இந்த சன் வந்து தலைகீழாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வரதான் போகுது, இல்லைலாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து அதுக்கான இது வந்து இல்லை. ஓகே, அதனால ஸ்டெக் ஆகி அப்படியே நிற்குது தவிர்த்து. ஆனால் இங்கே இந்த காதலில் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்காங்க அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்கள் காதலோட வேல்யூ தெரிஞ்சு இந்த நபர்கள் வந்து ஓடி உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் வேறு ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, எனி கொஷின் வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, என்ன கேள்வி வேணாலும் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.